சொல்லுவோம். இந்த விட்டமின் D3யோட எதுல இருந்து மெயினா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய ஒளியில இருந்து. நேச்சுரலா கிடைக்கணும்னா சூரிய ஒளியில இருந்து வந்து கிடைக்கும். விட்டமின் D2 அப்படிங்கிறது நமக்கு எது கூடயாவது சேர்ந்து செயற்கையா நமக்கு தயாரிச்சது ஃபார்ட்டிஃபைடா இல்ல பிளான்ட் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து நமக்கு எது கிடைக்கும் அப்படின்னா விட்டமின் D2 கிடைக்கும். ஸோ இந்த விட்டமின் D3 விட்டமின் D2 இது வந்து ரெண்டுல எது வந்து பெட்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த விட்டமின் D3 தான். இதுதான் நிலைத்து நின்று கொஞ்சம் அதிக அளவுல வந்து ரத்தத்தை வந்து அதிகரிச்சு வந்து கொடுக்கும். ஸோ அதனால பெஸ்ட் வந்து பெட்டர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் D3 தான். ஸோ இந்த விட்டமின் D3 கொலிகால்சிஃபெரால் எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னு நேச்சுரல் சோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சூரிய ஒளி. ஸோ இறைவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்குமே எந்த பாகுபாடும் இல்லாமல் தான் வந்து எல்லாவற்றையும் வந்து கொடுத்துருக்காங்க. மனிதர்கள் தான் நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ இந்த சூரிய ஒளி அப்படிங்கிறது நமக்கு எல்லோருக்கும் பொதுவானது. இந்த சூரிய ஒளி பொதுவாக இருக்கிறதுனாலதான் நமக்கு பல நோய்களை தீர்க்கக்கூடிய அற்புதம் எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னா இந்த சூரிய ஒளியில இருந்து கிடைக்குது. ஆக்சுவலா இந்த சூரிய ஒளி அது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடியதோட சேர்ந்து வினை பொருந்து இந்த விட்டமின் D3ங்கிற கொலிகால்சிஃபெரால் வந்து நம்ம உடம்பு வந்து எடுத்துக்கொள்ளுது. ஸோ இந்த விட்டமின் D3 நம்ம ஸ்கின் எடுத்துக்கிட்டாலும் இது நம்ம ரத்தத்தில் நம்ம உடம்புல இருக்கிறத வந்து பொறுத்து நிறைய மாறுபாடு இருக்கும். அதாவது அதோட அப்சார்ப்ஷன் புரிஞ்ச திறன் எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா நமக்கு உடம்புல வேற ஏதாவது நோய்கள் ஏதாவது இருந்தது, குறிப்பாக செரிமான சத்து அந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுல ஏதாவது குறைபாடுகள் இருந்தது இல்ல தாம்பித நோய்கள் இருந்தது அப்படின்னா இந்த விட்டமின் D கிடைப்பதுல வந்து D3 கிடைப்பதுல பெரும் தடையா வந்து இருக்கும்.